நட்சத்திர வேட்பாளர் அப்படின்னா இந்த தேர்தல் ஸ்டாலின் விசஸ் அதர்சா இல்ல தமிழ்நாடு விசஸ் என்டி அப்படின்ற கேள்விகளை முன்வைக்கிறவர் முதலமைச்சருடைய தொகுதி. திமுக சார்பில் கொளத்தூர் தொகுதியில் திரு மு க ஸ்டாலின் போட்டியிடுறாரு. கொளத்தூர் தொகுதியில அதிமுக சந்தானகிருஷ்ணன், நாம் தமிழில் சவுந்தரபாண்டியன், தாவேக்கால VS பாபு. தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் 4வது முறையாக கொளத்தூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார். அவர் 2011ஆம் ஆண்டு அதிமுக வேட்பாளர் சைதை துரைசாமியையும் 2016ஆம் ஆண்டு அதிமுக வேட்பாளர் JCT பிரபாகரையும் 2021ஆம் ஆண்டு அதிமுக வேட்பாளர் ஆதி ராஜாராமை 2வது இடத்திற்கு தள்ளி வெற்றி பெற்றிருந்தார். இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியையே மீண்டும் தேர்வு செய்துள்ளார். இம்முறை ஸ்டாலினுக்கு போட்டியாக அதிமுக சார்பில் பி சந்தானகிருஷ்ணன், நாம் தமிழர் கட்சி சார்பில் சவுந்தரபாண்டியன், தாவேக சார்பில் VS பாபு ஆகியோர் களத்தில் நிற்கின்றனர். கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவருக்கு ஒரு சென்டிமெண்டான தொகுதி. 1000 விளக்கில் அவர் நின்றிருந்தாலும் கூட நின்றுருக்காரு, ஜெயிச்சிருக்காரு, தோற்றுருக்காரு. ஆனால் கொளத்தூருக்கு வந்த பிறகு தான் டெப்டி சிஎம் ஆனார், சிஎம் ஆனார். அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு சென்டிமெண்டான தொகுதி. எப்பயுமே இந்த முன்னணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தன் சொந்த தொகுதி தக்க வச்சுக்கிறாங்க. அதில் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அந்த தொகுதியில் அத்தனை அமைச்சர்கள் கவனமும் அங்கே அந்த தொகுதி மேலே. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் விசிட்டுங்கிற மாதிரி வச்சுருந்தார். ரெகுலராகவே எவ்வளோ பிஸியாக ஷெட்யூல் இருந்தாலும் வாரம் அங்கே பக்கத்தில் அந்த ஏரியாவில் விசிட்டுன்னு போட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் கேண்டிடேட்டும் பார்க்குறப்ப அதிமுகவில் ஒரு பெரிய அறியப்படாத ஒரு ஃபெமிலியர் இல்லாத ஒரு கேண்டிடேட் சந்தானகிருஷ்ணன். அதனால அவருக்கு கூடுதலான இது இன்னைக்கு ஆதி ராஜாராம் வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆமாம், ஆதி ராஜாராமே அங்கே வந்தாலுமே அங்கே பெரிய டஃப் கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் கொஞ்சம் நல்லா பண்ணி வச்சிருக்காரு. முதலமைச்சர் தொகுதிங்கிறதுனால சிறப்பு கவனம் அதிகாரிகள் தனியாகவே பண்ணுவாங்க, ஸ்பெஷல் கவனம். அதெல்லாம் பார்க்குறப்ப அவருக்கு அந்த தொகுதி ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்காரு, சென்டிமெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக அவருக்கு வெற்றி வாய்ப்புங்கிற பிரகாசம். கொளத்தூர் எப்படி பார்க்க 2011 அந்த தேர்தல் ரொம்ப க்ளோஸாக போச்சு. நமக்கு தெரியும், சைதை துரைசாமி அவர்கள் ஒரு பெரிய டஃப் ஃபைட் கொடுத்தாரு. முதலமைச்சர்கிட்ட என்கிட்ட பிடிச்ச ஒரு அரசியல்வாதியாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு மிஸ்டேக் ஒரு வாட்டி பண்ணாலும் அந்த மிஸ்டேக் திருப்பி அவர் ரிப்பீட் பண்ண மாட்டார். பாலிடிக்ஸில் சொல்கிறேன், ஒரு கேண்டிடேட் செலெக்ஷன் கூட அது நிறையா அதில் உதாரணம். அதில் டே ஒன்லேருந்து பர்ஃபார்ம் பண்ணாத எம்எல்ஏலாம் தூக்கி போட்டிருக்காரு. ரைட், எப்படி மேனேஜ் பண்ணிட்டாருன்னா தொகுதியை 3 தெருவுக்கு ஒரு ஆள் மாதிரி ஒரு ஆளை போட்டு அவர் ரொம்ப க்ளீனாக மேனேஜ் பண்ணி ஸ்கீம்ஸ்லாம் சேர்றதெல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு ஏடிஎம்கே ஃபார்முலா. அது அந்த ஏடிஎம்கே ஃபார்முலா அப்படியே அடாப்ட் பண்ணி அதை கிட்டத்தட்ட அவருடைய தொகுதியாகவே அவர் ரொம்ப ஸ்ட்ரென்த் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நுணுக்கமாக பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சு.